வாங்க இன்றைக்கி நம்ம தக்காளி ஜாம் எப்படி சேர்த்துன்றதை பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுக்கலாம். அது கூட நம்ம தக்காளி நல்லா பழுத்த தக்காளி பழமாக எடுத்து இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி அதில் போடலாம். ஃபுல்லாக கட் பண்ணணும்னு இல்லை, சும்மா லேசாக கீறி விட்டால் போதும். இந்த மாதிரி நம்ம சுடு தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் அதை கொதிக்க விட்டு எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி எடுத்து பச்சை தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, ஏன்னா சூடாக இருக்கும், நம்மளால் உரிக்க முடியாது. கொஞ்சம் ஜில் வாட்டரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உரிக்க ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம தொலியெல்லாம் நல்லா உரித்து எடுத்துடலாம். நம்ம ஜாமுக்கு வந்து தொலி தேவையில்லை, தொலியை வந்து நம்ம உரித்து எடுத்துக்கிடலாம். கொஞ்சம் இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப இதாக இருக்கணும்னு இல்லை. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி சீடு எடுத்துடலாம், உள்ளே இருக்க சீடு எடுத்துடலாம். ஏன்னா சீடும் நமக்கு அது சரியாக அரையாது மிக்சியில். அதனால் நம்ம இந்த சீடெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எடுக்க முடியுமோ அந்த சீடை எடுத்துகிட்டு இப்போ இதை நம்ம எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், அப்படியே போட்டு அரைக்கலாம். இப்போ இது நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் எதுவுமே ஊற்ற வேண்டாம், நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டு வாங்க. கொஞ்சம் கட்டியாக இருந்தால் எடுத்துருங்க, சரியாக அரைப்படாத தக்காளி பழம் இருந்துச்சுன்னா. நம்ம இதை அப்படியே நல்லா கிண்டலாம். கிண்டி சுண்டுனதுக்கப்புறம் இதில் எதுவுமே சேர்க்கணும், நல்லா சுண்டணும். சுண்டுற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இதை நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம சர்க்கரை சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டு இருக்கிறப்ப அது இலகி நல்லா தண்ணியாக இருக்கும், நம்ம அதனால் பயப்பட வேண்டாம். நம்ம அப்படியே வச்சு அதை கிண்டிக்கிட்டே இருக்கலாம். கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அதை கொஞ்சம் இடையில விட்டு நீங்கள் மற்ற வேலை இருந்தால் கூட செய்யலாம். அது அடி பிடிக்காது அவ்வளோ சீக்கிரத்தில். அடிக்கடி அதை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஏலக்காய் சேர்த்துக்கிட்டு கிண்டலாம். இதை கிண்டிகிட்டு இருக்கிறப்ப நல்லா நமக்கு கட்டித்தன்மை வந்துடும். இந்த பார்த்திங்களா, இப்போ எப்படி வருது பாருங்கள். அது நல்லா கொஞ்சம் சுண்டி அந்த கட்டி பதம் வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா கிண்டணும். இந்த டைமில் நான் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். நான் வந்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இப்போ கட்டியாக இருக்கணும். இந்த ஜாம் செஞ்சு நீங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்த திருப்தி இருக்கும். ரெண்டாவது நம்ம கடையில் வாங்க வேண்டியது இல்லை. நம்ம எதுவுமே இதில் கலர் பொடி எதுவுமே சேர்க்கலை, தக்காளியோட கலர் தான். இப்போ பாருங்கள், இது எவ்வளோ நல்லா ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடவும் டேஸ்டியாக இருக்கும். இந்த இதை செஞ்சு பாருங்கள். நீங்கள் எங்கன்னா டூர் போனீங்கன்னா எடுத்துகிட்டு போகவும் நல்லாயிருக்கும்.